வெல்கம் டு யமுனா முரளி கிச்சன். உங்களோட அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ செய்து காட்ட போகிறது ஃப்ரூட் சாலடுங்க. ஃப்ரூட் சாலடு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் செஞ்சு காட்டுறேன். அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அது இப்போ செய்து காட்டுறேங்க. நான் அதுக்கு தேவையான பொருட்கள் சப்போட்டா கட் பண்ணுது, சப்போட்டா பழம். நெக்ஸ்ட்டு மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மாம்பழம், வாழைப்பழம், பனானா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிளும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கேன் நான். தேனுங்க, இது பியூர் தேன், அதனால இதையும் வச்சுருக்கேன் நான். சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் அவ்வளோதான். சுகருக்கும் கூட இதை சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேங்க நான். பாருங்கள், சப்போட்டா இருக்குது. அதில் இந்த கட் பண்ணுற பழத்தால் 5 பழத்தை 2 இந்த பழத்தை 3 பழம் போட்டுக்கிறேன் நான். வாழைப்பழத்தை போட்டுக்கிறேங்க. இந்த ட்ரை கிரேப்ஸும் போட்டுக்கிறேங்க நான். நிறைய இரும்பு சத்து இருக்குங்க. இந்த ட்ரை கிரேப்ஸ்க்கு பிளாக்ல சீட்ஸ் இருக்கும், உடம்புக்கு நல்லது. அது நிறைய அயன் கண்டென்ட்ஸ் இருக்குங்க. பனானாவில் பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. எல்லாமே இருக்குது. பாருங்கள், தேன். இப்போ தேன் சேர்த்துக்கிறேன், பார்த்தீங்களா? இப்போ இதெல்லாம் கலக்கி வச்சிடலாங்க. கலக்கி வச்சுட்டு பாருங்கள், நான் கலக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிடலாம். கலக்கி வச்சுட்டுங்க, எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு முந்தியோ சாப்பிட்ட பிறகோ எப்படி உங்களுக்கு சௌகரியப்படுதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடம்புக்கு நம்ம தான் செஞ்சுக்கணும். யாராவது செய்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாதுங்க. பாருங்கள், இதெல்லாம் போட்டு கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்க நம்ம இந்த பழங்களை 2 நாளைக்குங்க. இப்போ புதுசாக வேலை செய்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க பொம்பளைங்க, லேடிஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக சாப்பிடணும், நேரம் கழிஞ்சு சாப்பிட்றன்னு மாதிரி ஆகும். மீட்டிங் இருக்கும், ஏதாவது இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, பழத்தை ஒரு கப்பு போட்டு சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா சாதம் சாப்பிடுங்க. அசிடிட்டி ஃபார்ம் ஆகாது, கேஸ் ஃபார்ம் ஆகாது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கலக்கி நம்ம இது 2 நாளைக்கு தான் வச்சுக்க முடியுங்க, அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. கரண்ட்டு போகாமல் இருந்தால் 3 நாளைக்கு வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாதுங்க ஃப்ரிட்ஜில். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டு தேன் சேர்த்துக்கணுன்னாக்கா சுகர் இருக்கவங்க தேன் சாப்பிட்லாங்க. சுகர் ஒன்றும் அதிகமாகாது. இது இந்த பிளாக் கிரேப்ஸ் எதுக்கு சேர்க்கறதுனாக்கா அயன் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, கான்ஸ்டிபியூஷன் இருக்காது. உடம்புக்கு இந்த பழங்கள்லாம் நல்லதுங்க. எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தேன் சேர்த்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். பாருங்கள், அவ்வளோதான். பழம் ஆப்பிள் மட்டும் 1 மட்டும் போட்டிருக்கேன், மாம்பழம் 2 போட்டிருக்கேன், வாழைப்பழம் 6 போட்டிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இந்த மாம்பழம், இந்த வாழைப்பழமெல்லாம் கொஞ்சம் பேஸ்ட்டாக வருங்க. சப்போட்டாலாம் பேஸ்ட்டாக வரும், ஆனால் இது பேஸ்ட்டாக வராது. ஆப்பிள் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு.
பாருங்கள், இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டாக்க ஒரு பவுல் வச்சு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதானுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது நல்லா கலக்கி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு முந்தி, சாப்பாட்டுக்கு பின்னாடி, அப்புறம் ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டாக்க உடம்புக்கு நல்லது. பழங்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கேஸ் ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாக்க அடுத்த ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். கட்டாயம்.